ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேரட் முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஒரு உப்பு எடுத்து போடும் பார்த்திங்களா, இந்த மாதிரி உப்பு எடுத்து போடும்ல, அந்த மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே மஞ்சள் தூள் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட் இதில் சேர்த்துடலாம். கூடவே உப்பு நல்லா கலந்து விட்டு எல்லாத்தையும் வேக விடுவோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அந்த ஈரப்பதத்திலே வேகட்டும். ஏன்னா தக்காளியும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அதனால கேரட்டும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ரொம்பையும் குழைய விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா காய் பாருங்கள், நல்லா வதங்கி வெந்துருச்சு. அதே சமயம் அந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு முட்டைக்காக சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதை அப்படியே நம்ம கொஞ்சம் சைடிஷ்க்கு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. நமக்கு மற்ற எந்த ரைஸ் பண்ணிக்கிட்டோம், எந்த குழம்பு பண்ணாலும் அது கொஞ்சம் சைடிஷாக இதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நானும் எடுத்துடுறேன். இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் சாதம் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸில் போடுறதுனா போட்டு கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி, வேலைக்கு ஈஸி. சாப்பிட்றதுமே பார்த்திங்கன்னா ஒரு சோறு மீதி இல்லாமல் சாப்பிட்டு வராங்க. நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா நார்மலாக எக் ரைஸ் செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்குறப்போ காயெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை சாதம் சாப்பிட்றதும் பிடிக்கும். அதனால் அது கூடவே சேர்த்து நம்ம காய் எதுனா அவங்களுக்கு சேர்த்துக்கிறதுக்கும் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. உண்மையாகவே இதே போல் நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க. உங்கள் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.